மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப் கிரேவி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 காஷ்மீரி ரெட் சில்லி. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு. ஒரு நிமிஷத்துக்கு டாஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அகைன் கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த மாதிரி மசாலாவை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆட் பண்ணும் போது தான் சிக்கனுக்குள்ளார நல்லா மசால் கோட் ஆகும். இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் சிக்கன் கிரேவியை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சு வேக வைங்க. இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு சிக்கனுக்குள்ளார ஈவனாக மசால் நல்லா இறங்கியிருக்கும். அதே மாதிரி சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது மசாலெலாம் நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. லாலிபாப் கிரேவி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிரேவி செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்லேயே சூப்பரான ஒரு லாலிபாப் கிரேவி சுலபமாக வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ரெசிபி இட்லி, தோசை, நானுக்கெலாம் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Please subscribe my channel. Bye bye.